தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு விஜய் அவர்களுக்கு இலங்கை வாழ் தமிழர்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் சார்பாக எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேசுறீங்களே தமிழ்ல எவ்வளவு பேசலாம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அநீதிகளுக்கு எதிராக விஜய்க்கு தமிழ்நாடு தமிழர்களுக்கு கொடுங்கள். தமிழ்நாட்டு சிஎம்க்கு தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் கத்தி கைய விட்டிடும் තලපති විජයි දැනට තමිල්නාඩුවේ මහ ඇමති වෙලා තිබෙනවා. ඒ රටේ ADMK DMK දිගටම නිදහසෙන් පස්සේ රට පාලනය කරා. ඒ පාලනය කියන්නේ රජුරුන්ගේ පාලනයක් වගේ පාලනයක් කරේ අපේ ශ්‍රී ලංකාව වගේ. මේ රටෙත් එක්සත් ජාතික පක්ෂ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයයි පාට වලින් වෙනස් වෙලා නම් වලින් වෙනස් වුණාට ඒ අයම තමයි දිගටම මේ රට පාලනය කරේ. නමුත් මේ රටේ ඉන්න දෙමළ සිංහල මුස්ලිම් බුද්ධිකයෝ බුද්ධිමත් පුද්ගලයෝ අනුර කුමාර දිසානායක මහත්මයා තෝරාගෙන මේ රටේ ජනාධිපතිකමට පත් කරා. ඒ වගේම අපිව බලලා මේ ශ්‍රී ලංකා ජනතාව බලලා තමිල්නාඩුවේ ADMK DMK දෙකම අයින් කරලා දැනට තලපති විජේව ඒ රටේ ඒ ප්‍රාන්තේ තමිල්නාඩු ප්‍රාන්තේ ඔහුව මා හැමති කරපෙක්ගෙන අපි තමිල්නාඩු ජනතාවට ස්තුති කරනවා. ඒ රටේ තියෙන පෞගිය කාලේ ශ්‍රී ලංකාව වගේම තමයි මේ මහින්ද රාජපක්ෂලා ගෝඨබේලා වගේ තමයි ඒ රටේ කට්ටිය අසාධාරණ කරගෙන රජ කරගෙන හිටියේ මිනිස්සු. ඒතර ප්‍රජාතන්ත්‍රවාදී රට කියලා නමට තිබ්බට ඒතර ප්‍රජාතන්ත්‍රවාදයක් තිබුණේ නැහැ. සම්පූර්ණම අසාධාරණ දූෂිත ආණ්ඩුවක් තිබුණේ. ඒ දූෂිත ආණ්ඩුවේ මම හිතන්නේ ජනතාව බේරගන්නත් ඒ තමිල්නාඩු බේරගන්නත් තලපති විජේට පුළුවන් වෙයි. ඒ නිසා ඒ ජනතාවට අපි නැවත ස්තුති කරනවා. හොඳ නායකත්වයක් ඒ ජනතාව ලබා දීලා තිබෙනවා. මම තමයි හිතන්නේ දැන් තමිල්නාඩුවෙත් බොහොම ලස්සනට පවතිවි කියලා හිතානින්ද වෙනකොට අපේ ලංකාවේ ආණ්ඩුවේ බොහොම ලස්සනට කිසිම ප්‍රශ්නයක් නැතුව යම්කිසි පොඩි අඩුපාඩු තිබුණාට බොහොම ලස්සනට මේ ආණ්ඩුවේ පරිපාලනය කරගෙන යනවා. මම හිතන්නේ හිතානින්ද වෙනකොට සිංහල අවුරුදු ඉවරුණා දැන් ඊළඟට වෙසක් වෙනකොට අපේ පක්ෂයේ මේ ලංකාවේ හිටපු ලංකාව කාපු නායකයෝ නාස්ති කරපු නායකයෝ කුපාඩි නායකවල හිටපෙවුම් හිරේ යන්න සූදානම් වෙලා ඉන්න. ඔව් හෙට මහින්ද රාජපක්ෂට එන්න කියලා තිබෙනවා. මම ඉල්ලීමක් කරනවා ගරු ජනාධිපතිතුමාගෙන්. දැන් අල්ලස්සා දූෂණයට ඇවිත් යන අය මැරෙනවා. එක්ක මරනවා. නැත්නම් නැති වෙනවා. ඒ නිසා හෙට එන මහින්ද රාජපක්ෂව ආරක්ෂාවක් දෙන්නේ. ආරක්ෂාව දෙන්නේ කොහොමද? ඔහුව බන්ධනාගාරේ තියලා ආරක්ෂාව දෙන්න.
එලියට ගිහිල්ලා මහින්ද රාජපක්ෂට මොනවද උණුති මොකද වෙන්නේ? සාක්ෂිනේ මොනවත් නැ කිසිම දෙයක් නැතුව යනවා. ඒ පරම්පරාවම බේරෙනවා. ගෙදර තියාගන්නත් බෑ. ගෙදරින්නුත් බය මහින්ද දොඩවවුත් අපි වත්තටම ගොඩ ගයි කියලා සමහර විට කෑමෙන් උණුත් වස යන්න පුළුවන්. කලවම් කරන්න පුළුවන්. ඒ නිසා பந்தனகார ஆரக்ஷா பிட உத்தியாகන්න நடு இவரனக்கா ராஜபக்ச நாளை வருகின்றார். அவர் நிச்சயமாக அவரை கைது செய்ய சொல்லவில்லை. நாங்கள் சிறைச்சாலையிலே அவரை பாதுகாப்பாக வையுங்கள். காரணம் கடந்த காலங்களிலே லஞ்ச ஆடையாளரிடம் வந்தவர்கள் சென்றவர்கள் அல்லது நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆனவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்களா இறந்தார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நிலைமை மோசமாக இருக்கின்றது. இவர்கள் நாளை மஹிந்தையும் வந்து வெளியே சென்ற பின் மஹிந்தை இறந்து விட்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்னவென்று தெரியாத ஒரு நிலை ஏற்படும். ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கு முடியும் வரை சிறைச்சாலை அல்ல, அவர்களுக்கு சிறைச்சாலையிலே தனியான அறை கொடுத்து அரசாங்க பாதுகாப்பில் அவர்களை வையுங்கள். வெளியிலிருந்து சாப்பாடு கூட அவர்களுக்கு வரக்கூடாது. காரணம் அதில் நஞ்சு கலந்திருக்கலாம் வழக்கை திசை திருப்புவதற்கு. எனவே மஹிந்த ராஜபக்ச மாத்திரமல்ல, அவருடைய மனைவி கோட்டாபே நாமல் இவர்கள் அனைவரும் போலீசாரின் பாதுகாப்பில் அல்லது சிறைச்சாலை பாதுகாப்பிலே வைக்க வேண்டும். அல்லது இந்த நாட்டில் நடைபெற்ற ஊழல்கள் அனைவும் ஒளிந்துவிடும், சாட்சிகள் இல்லாமல் போய்விடும். அதற்கு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். நாங்கள் அவர்களை சிறையில் அடைக்க சொல்லவில்லை, அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வெளியில் வந்தார். ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், சிறையிலே வைத்து. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்களுக்கு முதலாவதாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த ஏடிஎம்கே டிஎம்கே போன்றதுதான் இந்த இலங்கையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும். இவர்களும் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தார்கள். கட்சிகள் பேரை மாற்றினாலும் அவர்களை வேறு வேறு பெயர்களும் வேறு வேறு சின்னத்திலுமே ஆட்சி செய்தார்கள். ஆனால் அந்த ஊழல் ஆட்சிகள் இல்லாதொழித்தது எமது நாட்டில் அனுரகுமார திசாநாயக் என்பவரை நாம் இந்த நாட்டுக்கு தலைவராக நியமித்ததன் காரணமாகவே. அதுபோல்தான் தமிழ்நாட்டிலும் ஏடிஎம்கே டிஎம்கே என்பதை மக்கள் நிராகரித்து எப்போது புதிய தலைவராக அவர்களுடைய முதலமைச்சராக அஜித் அவர்களை தேர்ந்தெடுத்ததை இட்டு நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்ததை முன்னிட்டு நாம் சந்தோஷப்படுகின்றோம். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்ததை இட்டு இலங்கை வாழ் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை நாட்டில் போல்தான் தமிழ்நாட்டிலும் நடைபெற்றது. ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சிகள் தொடர்ச்சியாக சுதந்திரத்திற்கு பின்பாக அவர்களே அங்கு ஆட்சி செய்து வந்தார்கள். ஆனால் தற்போது அதேபோல் இலங்கையிலும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மாறுபட்ட பெயர்களிலும் வேறுபட்டவர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. இந்த அநியாய அட்டூழியங்கள் துஷ்பிரயோகங்கள் அனைத்தும் ஒழிப்பதற்காக இந்த நாட்டு தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து அனுரகுமார திசாநாயக்காவை இந்த நாட்டின் தலைவராக நியமித்ததை போல் அதைத் தொடர்ந்து எம்மை பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து தளபதி விஜய் அவர்களை அந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஊழல்கள் ஒழிய, அநீதிகள் அட்டூழியங்கள் இல்லாதொழிய வேண்டும் என்பதற்காகவே அந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். අලුත් තොරතුරු Breaking News Alert